தேர்ஸ்டே மார்னிங் அன்றைக்கி பசங்களெலாம் ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டுட்டு வெளியில் கிளம்புற வேலை இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலே டெத்து நியூஸு. ஸோ எங்களுக்கு எப்போதுமே காலையிலே ஃபோன் வந்துச்சுனாலே பயமாக தான் இருக்கும். ஏதாவது டெத்து நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இவங்களோட பெரியம்மா, ஹஸ்பண்டோட பெரியம்மா இறந்துட்டாங்க. அதாவது என்னோட மாமியார். பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபேமிலியிலே அந்த மாதிரி. அதாவது 80 வயசு அவங்களுக்கு இருக்கும். படுக்கையிலே இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. சரின்னு அங்கே தான் இது பண்ணி கிளம்பி போயிட்டு இருந்தோம். பசங்களுக்கு பூரி சன்னாவும் செஞ்சு கொடுத்துட்டு மத்தியானம் எதுவுமே செய்யலை. சரின்னு அன்றைக்கி லஞ்சு எனக்கும் ஆரஞ்சு ஜூஸும் 2 பிஸ்கெட் பேக்கெட்லேயே முடிஞ்சிருச்சு. பசங்களை கூப்பிடணுமேனு நான் முன்னாடி இது பண்ணிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி பசங்க ஸ்கூலில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. இத்தனைக்கு பிள்ளைங்க வர சொன்னிச்சிங்க, என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. சரின்னு ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வரலான்னு போனால் பெத்த வெறி குளிர்ந்த மாதிரி ஒரு பதில் சொன்னான். என்னமே வரலையா, பரவாயில்ல ஃபோட்டோ வீடியோ அனுப்புவாங்க அதில் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா.